அப்படின்னா சரி. அவனோட பிரபலமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உன்கிட்டயும் இருக்கணும். ஆ? என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு? இந்த ஓச்சோ பாட் தான். ஓ, இதனாலதான் போபோ பாய் பிரபலமா இருக்கானா? ஆமா, இதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலைதான். அதை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பிரபலமாயிடுவேன். சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லு. இதோ இதுல எழுதி வச்சுக்க பாரு. ஆ? பிரபலமாகணுமா? பிரபலமாகணுமா? சரி, நான் எப்போ பாஸ், நம்ம அவனை சூப்பரா ஏமாத்திட்டல. வாயை மூடு, அவனுக்கு நம்ம பேசுறது கேட்கும். நாங்க இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியாது. நீ பிரபலமாகணும், பிரபலமாகணும், பிரபலமாகணும். பிரபலமாகணும், பிரபலமாகணும். என்ன இடம் இது? இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. அவங்க நாம வச்ச பொறியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தயாரா இருக்கியா பாஸ்? இப்போ கூட தயாரா இருக்கு பாஸ். உடனே லென்ஸ் ஆன் பண்ணு. இந்த ரூம்ல 1001 பொறி இருக்கு. பாஸ், நம்ம கிட்ட சாப்பிடுறது கூட அவ்வளவு பொறி இல்லையே. வாயை மூடு. நாம இவ்வளவு பொறி செட் பண்ணலாம்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வெறும் பில்டப் மட்டும்தான். பில்டப்தானா? எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். சரி வாங்க, எல்லாரும் ஒண்ணா கை கோர்த்து இந்த உலகத்துக்கு பாய் பாய் சொல்லிடலாம். போபோ பாய், அப்ப நான் உன்னை விட பிரபலமா இருப்பேன்ல? நீ பிரபலமாய்க்கோ, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமானது? உங்களை நம்ப வச்சுட்டேன். ஓகே. எனக்கு என்னமோ நாம ஒரு திட்டத்தோட தான். சுமாராதான் பண்றேன். இமேஜ் பாஸ். எதனால இன்னும் அந்த கதவை திறந்தே இருக்கு? நாம செட் பண்ண பொறியை நின்றுடுச்சு. அது வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பாஸ். வாய்ப்பா? என்ன வாய்ப்பு? அதாவது அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு. அந்த பொறியை வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இப்ப பாக்கலாம் பாஸ். நீ சொல்றது கரெக்ட் தான் வச்சுக்கோ. சரி விடு, அடுத்த பொறியை தயார் பண்ண. நான் எதுக்கு மூட போறேன்? என்னுடைய இதே கதவுகள் தான் எப்பவும் திறந்தே இருக்குமே. ஓ, ஆ, இது என்ன? எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, முதல்ல தாத்தாவுடைய கடைக்கு போய் ஸ்பெஷல் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணணும். கூடவே கோகோ பவுடர் எல்லாம். ஓச்சோ பாட் தனியா இருக்கும்போது தான் போகணும். ஒரு ஸ்பெஷல் ஹாட் சாக்லேட் கொடுங்க, அப்படியே ஒரு கேன் கோகோ பவுடர். ஓகே. அதுக்கப்புறம் போபோ பாய் பத்தி நான் எழுதியிருக்கிற இந்த வரிகளை நீ படிக்கணும். மிஸ்டர் ஓச்சோ பாட், நீங்க போபோ பாயோட ரோபோட் தானே? ஆமா, ஏன் கேட்கிற? உன்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் போபோ பாய அவன் ஊர்ல இருக்கும்போது சொல்லிச்சு. அவன் என்கிட்ட ரொம்ப தயவோட இதை கேட்டுக்கிட்டா. தன்னோட சில பொருட்களை உன்கிட்ட பரிசா கொடுக்க சொல்லியிருக்கான். பரிசா? என்ன பரிசா? என்னன்னு சரியா தெரியல, ஆனா நீ உடனே வந்து அதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு விரும்புறான். நிஜமாவா? இன்னும் நீ இதை மறக்கலையா? அந்த பொருட்களை நீ இங்க போய் எடுத்துக்கலாம். ஓ, அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கோகுக்குள்ள போறேன். இல்ல நீ உடனே அங்க போகணும். இப்பவா? ஆமா, இல்லைன்னா அந்த பொருட்கள்லாம் கெட்டு போயிடும். கெட்டு போயிடுமா? அது இன்னும் சாப்பிட பொருளா? இப்ப என்ன பண்றது? தனியா போறதுக்கு பயமா இருக்கேன். நான் உன் கூட வரேன், கவலைப்படாத. அப்படின்னா சரி, பொருட்களை போட்டதுக்கு ஆர்வமா இருக்கு. இதெல்லாம் நான் ஓச்சோ பாட்டை சந்திச்சப்போ நடந்த விஷயங்கள். அவ்வளவுதான். இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. நீங்கள் போக்குமார் போக வேண்டாம் மூவி. தினமும் மத்திய 12 மணிக்கு சூப்பர் ஹங்கா மாவி.